போயா போ. யோ நீ போய. ப்ளீஸ் கோ பேக். வணக்கம். சாதாரணமா கார் டிரைவ் பண்ணும்போது நாமே ரிவர்ஸ் கியர் போட்டு வண்டியை பின்னாடி எடுக்கிறதுக்கு தயங்குறோம். நாம பெத்த பசங்க எப்படி இருப்பாங்கன்னு யோசனை பண்ணி பாத்தீங்களா சார்? வாழ்ந்து முடிச்ச நமக்குள்ளேயே இவ்வளவு வைராகியம் இருக்கும்போது வாழப்போற நம்ம பசங்களை பிரிக்க நினைக்கிறதுல எந்த விதத்துல நியாயம் இருக்கு? உலகத்திலேயே காதல் இல்லாம காக்கா குருவி கூட கிடையாது. சாகரத்துக்கு முன்னால காதலிக்காதவன், அட்லீஸ்ட் காதல்னா என்னன்னு தெரியாதவன் மனுஷனாகவே இருக்க முடியாது சார். 1000 பேர் காதல்ல ஒரு 50 காதல் தோத்து போயிருக்கலாம். அதுக்காக காதலே வர வேண்டாம்னு சொல்றதுக்கு நாம யார் சார்? ஒரு முஸ்லிம் ஒரு ஹிந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணி சுகமா வாழலையா? ஒரு கிறிஸ்டியனை ஒரு ஹிந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணி சுகமா வாழலையா? ஏன் மாத்தம் ஜாதின்னு வெறி பிடிச்ச அலையிற இந்த உலகத்துல காதலுக்காக ஜாதி மதத்தை தூக்கி எறிஞ்சு விட்டு புள்ள குட்டியோட சுகமா வாழ்ற கோடான கோடி காதல் மக்கள் இருக்காங்க சார். சார் நம்ம 2 பிள்ளைங்களுமே ஒருத்தர் காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு உடனடியாவே நான் தாம்பூல தட்டோட உங்க வீட்டுக்கு வரணும்னு துடிச்சேன் சார். அப்ப என் பையன் என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? அப்பா, என் மனசுல என்னென்ன கோரிக்கை இருந்தாலும் நிறைவேற்றுறதுக்கு நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு அப்பா இருக்காரு. அந்த பொண்ணு தன் காதலை தானாகவே தன் அப்பாவுக்கு தெரிய வைக்கணும். அவரோட அங்கீகாரம் பெற்றதுக்கு அப்புறம் தான் நீங்க தாம்பூல தட்டோட அவங்க வீட்டுக்கு போகணும்னு சொன்னான் சார். இடையில அவங்க காதலை பத்தி நீங்க நம்பாம இருந்திருக்கலாம். உங்க பொண்ணோட கல்யாணத்தை வேறொருத்தரோட நீங்க நிச்சயம் பண்ணிருக்கலாம். அந்த சூழ்நிலையில உங்க பொண்ணை கடத்தணும்ன்ற ஐடியா என் பையனுக்கு கொடுத்தது நான் தான். அதுக்கு நீங்க மன்னிக்கணும், வேற வழியே இல்லை. ஏதோ வார்த்தை கொடுத்துட்டோம், நிச்சயம் பண்ணிட்டோம்ன்றதுக்காக 2 இளநெஞ்சங்களை உடைச்சி இடம் மாத்தி வைக்கலாம் சார். ஏதோ ஒரு மூலையில நீ கேட்டிருக்கிற காதல் தப்பா இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு நச்சு பேப்பர்ல நீ படிச்சிருக்கிற காதல் தப்பா இருந்திருக்கலாம். அதுக்காக நம்ம பசங்க காதலே பண்ணக்கூடாதுன்னு தடை போடுறதுக்கு நீ யாரு, நான் யாரியா? நம்ம என்ன பீஷ்மரா ராமரா? சாதாரண மனுஷங்க சார். 2 குழந்தைங்களோட எதிர்காலம் சந்தோஷமாக அமைதியாக ஆனந்தமாக இருக்கிறதுக்காக நாம சாதாரண மனுஷங்களாகவே இருந்துட்டு போலாம் சார். நான் நினைச்சா எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாவது பொண்ணு கொண்டு வந்து என் பையனுக்கு கல்யாணம் கட்டி வைக்க முடியும். ஆனா அவன் விரும்புற, அவன் மனசுக்குள்ள இருக்கிற நீங்க பெத்த பிரியாவை அவனுக்கு கட்டி கொடுக்கணும்னா அதுக்கு உங்க அன்பான அங்கீகாரம் வேணும் சார். நமக்கு தேவையில்லாத இந்த மரியாதையெல்லாம் பக்கத்துல தள்ளி வச்சுட்டு அவங்கள அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்றதுக்கு என்னோடு வாங்க ப்ளீஸ். வர்றதும் வராததும் உங்க இஷ்டம். சம்பந்தி, வண்டி எடுங்க சம்பந்தி. ஏய், ஆட்டோ இடிச்சு இல்லாம சவுண்ட் கொடுப்பியா? வா ராஜா வா. வண்டி டிரைவரா? யாரு? சார் 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 சார், இன்னும் 5 நிமிஷத்துல நான் கல்யாண மண்டபத்துக்கு போய் ஏத்துறேன் சார். தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க சார். எங்க 2 பேருக்கு கல்யாணம் சார். சார் ப்ளீஸ் சார். அடப்பாவி, என் தங்கச்சிய கடத்திட்டு போறியா? சார் ப்ளீஸ். ராஜா, நாங்க மட்டும் பஸ்ல பொண்ணுங்களை கிண்டல் பண்ணா போலீஸ்ல பிடிச்சி எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுவ. இப்ப என் தங்கச்சியை காப்பாத்த வேணாமாப்பா? என்னப்பா பண்றது? தங்கச்சிமா, ஐ வில் சேவ் யூ. நான் இருக்கேன்.
வாங்க சார் வாங்க. நீங்க எங்க போய் எங்க சுத்தினாலும் பொண்ணை கூட்டிட்டு இங்க தான் வருவீங்கன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. அதுக்காக தானே நாங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா சொல்லக்கூடாது பிரதர். சூப்பர். கல்யாண பொண்ணை பத்திரமா கூட்டிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ். என்னது முகத்துக்கு நேரமாச்சு, கல்யாண பொண்ணு நீ ரெடியாக வேணாமா? வா வா வா. டேய் கையெடு. டென்ஷன் ஆயிட்டியா? எனக்கு கல்யாணம்னு கல்யாணம் எனக்கு இல்லை, எங்க அக்கா பொண்ணுக்கு. புரியல? யோ புரியலையா? யோ நானும் உங்களை மாதிரி சாதாரண மனுஷன் தாயா. எனக்கு உங்க எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி உணர்ச்சிகள் உணர்வுகள் எல்லாமே இருக்கு. எங்க அக்கா எங்க மாமாவை காதலிச்சப்ப காதல்ல என்னமோ பெரிய தேச குத்தம்னு நினைச்சு நாங்க எல்லாரும் அவங்கள வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சோம். ஆனா இப்ப எனக்கு காதல்னா என்னன்னு தெரியாத வயசு. ஆனா இப்ப காதல்னா என்னன்னு தெரியும். அதனுடைய ஃபீலிங்ஸ் என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். சமீபத்துல என் ஃப்ரெண்ட் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணா, டேய் உங்க அக்கா பொண்ணு ஒரு பணக்கார பையன் கூட டெய்லி ஒரு கார்ல சுத்திட்டு இருக்கான்னு. நானும் என்னடான்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப எங்க மாமா போன் பண்ணி உடனே கிளம்பி வானாரு. வந்தோடனே நிச்சயதார்த்தம் கல்யாணம்னு தடப்படலாம் ஏற்பாடு பண்ணிட்டாரு. சோ சாரி, என்னால எதுவும் பேச முடியல. எனக்கு அவர் மாமா இல்லையா? மெட்ராஸ்ல காதல்ங்கிறது காலையில ஆரம்பிச்சு சாயங்காலத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். அதுவும் கார் பங்களா இருக்கிறவனுக்கு கார்ல ஆரம்பிச்சு கார்லயே முடிஞ்சிடும். எங்க அந்த மாதிரி எங்க அக்கா பொண்ணு தன்னுடைய காதலை கார்லயே ஆரம்பிச்சு கார்லயே தொலைச்சிருவாங்கிற பயத்துல தான் நான் மெட்ராஸ்க்கே வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, இங்க காதல் மட்டும் புனிதமா இல்ல, காதலிக்கிற காதலர்களும் புனிதமா இருக்காங்க. நான் காதலிக்கிற பொண்ணுக்கு நிச்சயத்தை ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் கேரக்டரையே புரிஞ்சுக்காம கல்யாணம் பண்ணிக்கு போற என்கிட்டயே வந்து என் காதலிய விட்டு கொடுங்கன்னு கேட்ட பாரு, அங்க புடிச்சதையா உன் எனக்கு. காதலியா இருந்தப்பவே உன் நிழல கூட நான் தொட்டது கிடையாது. பரிசம் போட்டாவே பாதி பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க. நீ இன்னொருத்தனுக்கு மோதிரம் மாத்திக்கிட்டு மனசுல என்னை நினைச்சுக்கிட்டு என்ன பார்க்க எதுக்கடி வந்தன்னு கோயில்ல வச்சு உன்னை பலார்னு அரைஞ்சான. அப்பதான் தெரிஞ்சது இவன் காதலோட ஆழம் என்னன்னு. அழகிட்டாங்க மச்சான். என்னடா இதெல்லாம் அடிபட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வாட்ஸ் ஹேப்பனிங்? இட்ஸ் ஓகே. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நடந்த எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். உங்ககிட்ட காட்டின ஒரே ஒரு பத்திரிகையில மட்டும்தான் என் போட்டோ பிரிண்ட் ஆயிருக்கு. அது ப்ரூஃப். ஊர் பூரா வச்ச பத்திரிகைகள்லாம் இவங்க 2 பேர் போட்டோ தான் பிரிண்ட் ஆயிருக்கு. சந்தோஷம். வயசுல பெரியவனா இருந்தாலும் சின்ன புலத்தனமா நடந்துகிட்டா என்ன மன்னிச்சிருங்க. அக்காவோட காதலால நம்ம குடும்பம் பிரிஞ்சுது மாமா. அக்கா பொண்ணோட காதலால பிரிஞ்ச குடும்பம் ஒண்ணு சேர்ந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. விக்ரம், உங்க அக்காவோட கல்யாணம் பார்க்கலன்னு உங்களுக்கு வருத்தம் அவ்வளவுதானே? ஆமா சார். வருத்தமே வேண்டாம். அக்காவோட பொண்ணோட கல்யாணத்தை பார்க்க போறீங்க, ஆனந்தமா ஆசீர்வாதம் பண்ண போறீங்க. அன்னைக்கு பண்ண முடியாத விருந்தா 2 மடங்கா இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டுறீங்க.